எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் போல் சொல்வதுதான் தேசிய அரசியல், மாநில அரசியல், கல யதார்த்தங்கள், 2024 தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள், அரசியல்வாதிகள் குறித்த செய்திகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜனவரி 22 நாளை அயோத்தி ராமர் கோவிலிலே ராமபிரான் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. மிக ஒரு பிரம்மாண்டமான விழா. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலே இந்துக்கள் ஏகோபித்த குரலிலே பெருத்த ஆதரவோடு இந்த விழா நடைபெறுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதில் அரசியல் என்ன இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இது ஒரு இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விழா அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொன்னால் கூட, இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒவ்வொரு கட்டத்திலுமே இந்த ராம ஜென்ம பூமி சம்பந்தப்பட்ட அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம பல முறை ஒரு காணொலியிலே சொல்வதைப் போல, காங்கிரஸ் கட்சி தான் உண்மையிலேயே ராஜீவ்காந்தி இருந்த காலத்திலே ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று எத்தனித்தது என்று அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி பலமுறை சொல்லியிருந்தார். அவருடைய கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இறுதியாக ஸ்ரீபெரும்புதூரிலே தீவிரவாதிகளால் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் மாலை ஸ்ரீபெரும்புதூரிலே அவர் அளித்த பேட்டியிலே கூட ராமர் கோவிலை அயோத்தியில் கட்ட வேண்டும் என்பது தன்னுடைய கட்சியினுடைய என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தார். அங்கிருந்த நிலையிலே, அப்போது இருந்த நிலையிலே இருந்து இன்று வரை, அதாவது இப்பொழுது அயோத்தியிலே ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி செல்லாது என்று அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் நிலையை காங்கிரஸ் எடுத்தது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அந்த விழாவுக்கு செல்ல மாட்டார்கள் என்ற நிலை வரை, அதாவது அன்று ராஜீவ்காந்தி அவர்கள் கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட முதல் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த விழாவுக்கு செல்வதில்லை என்ற நிலை வரை காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஆங்கிலத்திலே அந்த 360 டிகிரி யூ-டர்ன் என்று சொல்லுவார்கள். முற்றிலுமான ஒரு எதிர்நிலையை, மாறுபட்ட நிலையை எடுத்திருக்கிறது என்பதுதான் கலையதார்த்தம், உண்மை. அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள், இதை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்பதில் யாருக்கும் எந்தமான சந்தேகம் இருந்ததும் கிடையாது. ஏனென்று சொன்னால், அவருடைய பல தேர்தல் வாக்குறுதிகளிலே காஷ்மீரிலே ஆர்டிகல் 370 370வது ஷரத்தை விளக்குவது, ராமர் கோவில் கட்டுவது, அயோத்தியிலே ராமர் கோவில் எழுப்புவது, இதெல்லாம் அவங்களுடைய கிட்டத்தட்ட 5-6 தேர்தல்களிலே வாக்குறுதிகளாக இருந்த ஒரு விஷயம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை இது ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றம் என்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதை சொல்லித்தான் வாக்கு கேட்கப் போகிறார்கள் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அரசியலை தவிர்த்து ஒரே நிமிடம் இதை நாம் சட்ட ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் இந்த ராமர் ஆலயம் பெரிய அளவில் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தை எழுப்புவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அந்த இடத்திலே இருந்த ஒரு ஆலயத்தை இடித்துவிட்டுத்தான் மசூதி கட்டினார்கள் என்பதற்கான ஆதாரங்களை முற்றிலுமாக ஒத்துக்கொண்டு தான் உச்சநீதிமன்றம் ராமர் கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பளித்தது. அப்படிங்கிற ஒரு லீகல் பொசிஷனை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இதை சட்ட ரீதியாக பார்க்க வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாபரி மசீத் அங்கே இருந்தது, பாபரி மசீத் இடிக்கப்பட்டது. அந்த இடிக்கப்பட்டது இந்துக்கள் ஒரு மாதிரி கோபத்தோடு செய்த செயல், முஸ்லிம்களுக்கு எதிரான செயல் என்ற ரீதியான பல வாதங்களுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர, அங்கே ஆரம்பத்திலே ராமர் கோயில் இருந்ததுக்கான வரலாற்று ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள், அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று நம்பியதால் தான் உச்சநீதிமன்றத்தை அந்த இடத்துல ஒரு பெரிய ராமர் கோயில் எழுப்பதற்கு அனுமதி கொடுத்தது. ஆக இப்போது நடைபெறும் விழா சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விழா. அந்த கோவில் பெரிய பிரம்மாண்டமான கோவில், சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட கோவில் அப்படிங்கிறதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இது மக்களுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு விஷயம் என்று எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோ இல்லை பிற கட்சிகளோ இங்கே மக்களிடம் எடுத்து சொல்லுவது எந்த அளவிற்கு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் பல இடங்களிலே ஒரு மாதிரி இரட்டை முகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள். பல மாநிலங்களை இந்துக்கள் பெருவாரியாக இருக்கின்ற இடத்திலே உள்ள காங்கிரஸ் கட்சியினர் இந்த விழாவுக்கு காங்கிரஸ் செல்லாமல் இருப்பது தவறு என்ற நிலையை பேசி வருகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க, இங்கே அண்டை மாநிலமான கேரளத்தில் சசி தரூர் ஒரு பெரிய புகழ்பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர்கள் ஒருவர். அவர் இருக்கும் திருவனந்தபுரம் தொகுதியிலே இந்துக்கள் பெருவாரியான இந்துக்கள் இருப்பதாலே அவரை பொறுத்தவரை பல இடங்களிலே
இந்த விழாவிற்கு போவதில் எந்த விதமான தவறும் இல்லை, இது வந்து மக்களுடைய விழா அப்படின்னு பேசி வருகிறார். ஆனால் அதே மாநிலத்துடைய வடக்கு பகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அங்கே வந்து முஸ்லீம் சிறுபான்மையர் பெரும் அதிகமாக இருக்கும் பகுதிகளிலே வந்து இந்த விழா வந்து பாஜகவுடைய விழா, ஆர்எஸ்எஸ் உடைய விழா, இது வந்து ஒரு கோவில் விழா கிடையாது என்ற ரீதியான பிரசாரங்களை எடுத்து வைக்கின்றனர். இது வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு வந்து வலு சேர்க்கும் அல்லது வலு இழக்க வைக்கும்ங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஹிந்தி பேசும் வட மாநிலங்கள் ஒரு 6-7 மாநிலங்களிலே வந்து பெரிய அளவிலே காங்கிரஸினுடைய இந்த முடிவுக்கு மக்களுடைய மனோநிலை எதிர்ப்பு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே வந்து இதுவரை அல்லது இதுகாரம் வரை வந்து இந்த மைனாரிட்டி அரசியல், மைனாரிட்டிகளின் ஆதரவு பெற்று அரசியல் ஆயுதங்களை பயன்படுத்தி, அதாவது மைனாரிட்டியுடைய வாக்குகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி காங்கிரஸ் செய்து வந்த அரசியலுக்கு எதிராக பாஜக வந்து இந்த மெஜாரிட்டி வாக்கை வைத்து அரசியல் செய்வதை துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஒரு புறம் வந்து காங்கிரஸ் இப்படி ஒரு குழப்பமான அரசியல் செய்து வரும் நிலையிலே, அதாவது ஒரு விதத்தில் பார்த்தால் மறைமுக அரசியல்னு சொல்லலாம், அந்த மறைமுக அரசியல் செய்து வரும் நிலையிலே இன்னொரு புறம் வந்து பாஜகவின் சார்பில் பிரதமர் மோடி நேரடியாகவே ஆங்கிலத்தில் வந்து ஒரு அனபாஸ்ட் ஹிந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு ஹிந்து பிரதமர் இந்த நாட்டிற்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான தயக்கம் இல்லை, நான் ஒரு ஹிந்து என்று சொல்வது எந்த தயக்கம் இல்லை, அதனால் வந்து நான் வந்து இந்த அனைத்து ராமபிரான் சம்பந்தப்பட்ட அனைத்து கோயில்களுக்கும் சென்று அங்கே வழிபாடு நடத்திவிட்டு இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வழிபாடு நடத்திவிட்டு அதன் பிறகு ராமராலய வழிபாட்டிலே நாளை அந்த திறப்பு விழாவிலே கலந்து கொள்வேன் என்பதை வந்து பட்டவர்த்தனமாகவே மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் உள்ள ராமபிரான் மற்றும் ராமபிரான் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு, குறிப்பாக அந்த குருவாயூர் கோவில், கேரள மாநிலத்தில் திருப்பரையார் என்ற ராமர் கோவில், அதாவது நேற்று இங்கு தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், அதே போல் இன்று வந்து தமிழகத்திலே ராமேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கும் வேறு ஒரு கோவில், இப்படி பல கோயில்களுக்கும் சென்று அங்கெல்லாம் வழிபாடு நடத்திவிட்டு இறுதியாக இன்று இரவு அயோத்தி சென்றடையும் பிரதமர் நாளை காலை வந்து அந்த அயோத்தி ராமர் கோயில் ஆலய விழாவிலே கலந்து கொள்வார். அந்த அயோத்தி ராமர் கோயிலுடைய விழாவிலே அந்த வடமாநில சுருளாக அந்த எஜமான் என்ற ஒரு அந்தஸ்திலே வந்து இந்த விழாவிலே பங்கு கொள்வார் என்று அந்த ராமராலய விழாக்குழு அறிவித்திருக்கிறது. இதுவுமே வந்து காங்கிரஸும் பிற எதிர்க்கட்சிகளும் பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. எப்படி வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விழாவிலே வந்து எப்படி ஒரு பிரதமர் கலந்து கொள்ளலாம், அதனால் தான் நாங்கள் இந்த விழாவை புறக்கணிக்கிறோம் என்ற ரீதியான அரசியலும் செய்து வருகிறார்கள். இதிலுமே கூட பல ஒரு அரசியல் பிரச்சனைகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு இருக்குது. நாம் எல்லோரும் அறிந்த விஷயம், இந்த நாட்டிலே வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பிரதமர், ஓபிசி பிரதமராக ஆயிருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இந்த நாட்டிலே பிரதமராக முடியும் என்று மக்களுக்கு நிரூபித்து அது 2வது முறையாக பிரதமராக இருக்கும் மோடி வந்து நாளை இந்த விழாவில் பங்கு கொள்கிறார் என்பது வட மாநிலங்களிலே பல மாநிலங்களில் இருக்கும் பிற்படுத்த வகுப்பு சார்ந்தவர்கள் வந்து உறுதியாக அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக, வரலாற்று நிகழ்வாகத்தான் நினைக்கிறார்கள். அப்படியுள்ள சூழ்நிலையிலே அந்த மக்களுடைய மனோநிலைக்கு எதிராக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பேசி வருவதாகத்தான் பலரும் கருதுகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இப்படி தேசிய அளவிலே மட்டுமல்லாமல் மாநில அளவுகளில் கூட பலவிதமான ஒரு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு அரசியல் துருப்புச்சீட்டுகளை வந்து கட்சிகள் பயன்படுத்தி வருகின்றன. மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை வந்து இந்த விழா நடக்கும் சமயத்தில் வந்து மின்சார விநியோகம் இருக்காது என்று பல இடங்களிலே வந்து மம்தா பானர்ஜியுடைய அரசு வந்து கைபேசியிலே வந்து SMS அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல் தமிழ்நாட்டிலே கூட இன்று காலை வந்த ஒரு பத்திரிகை செய்தியின்படி இங்கு இருக்கும் அனைத்து ராமர் கோவில், ராமர் சம்பந்தப்பட்ட கோயில்களில் வந்து நாளை வந்து எந்த விதமான சிறப்பு வழிபாட்டுக்கு அல்லது சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அல்லது உண்மை இல்லை என்று தெரியவில்லை என்று என்னாலும் கூட இந்த ராமர் ஆலயத்தை மையமாக வைத்து அதை வந்து அரசியல் ஆயுதமாக எல்லா கட்சிகளுமே மாற்ற துவங்கி விட்டன அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மைனாரிட்டி ஆதரவு பெற்று காலங்காலமாக அந்த செக்யூலரிசம் என்ற ஒரு துருப்புச்சீட்டை பயன்படுத்திடும் அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக, காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை
இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மைனாரிட்டியுடைய வாக்குகள், சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெரிய அளவிலே தங்கள் பக்கம் இன்னுமே கட்டமைத்து வைத்துக்கொள்ள, கன்சாலிடேட் செய்து கொள்ள ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதால் தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் மெஜாரிட்டியை பொறுத்தவரை, அதாவது இந்து பெரும்பான்மையினரை பொறுத்தவரை பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதிக அளவில் அந்த பாஜகவுடைய இந்த நகர்வுகளை ஆதரித்து மக்கள் ஓரளவுக்கு மனமாற்றம் பெற்று பெரிய அளவில் எழுச்சி பெற்று இந்த விழாவிலே பங்கு கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த இரண்டு எதிர்முனைகளுமே மக்களுடைய கருத்துக்கள் போக ஆரம்பித்து விடாலே ஒரு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி அரசியல் களத்திலே ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையிலே உறுதியாக இந்த ராமர் ஆலயத்தை மையப்புள்ளியாக வைத்து செய்யக்கூடிய அரசியல் நகர்வுகள் இன்னும் அதிகமாகி வரும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அதனால்தான் இந்த காணொலியில் ஆரம்பத்தில் சொல்வதைப் போல எப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வரலாற்றின் பக்கங்களிலே குறிப்பாக சுதந்திர இந்தியாவிலே திருப்புமுனைகளாக பல கட்டங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றனோ. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி நடந்தது. அதே போல் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் இந்த டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த பாபரி மசீத் இருந்த இடத்துல ஒரு சிறிய ராமர் சிலையை வைத்து அங்கே ஷிலன்யாஸ், அதாவது வழிபாட்டு அனுமதி கொடுத்தது ராஜீவ்காந்தி. அதன் பிறகு அந்த அனுமதியை திரும்ப பெற்றதும் அன்றிருந்த ராஜீவ்காந்தி அரசு. அது இந்த வழக்கிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருந்தது. அதே போல் அதன் பிறகு இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் இங்கே கோவில் அமையலாம் என்று சொன்ன பிறகு அது ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது. அதன் பிறகு இந்த ராமர் ஆலய ஒரு ட்ரஸ்ட் அமைத்து, அதாவது ஒரு அந்த விழா குழு ஒன்று அமைத்து அந்த கோவில் கட்டுவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக இந்த பிரம்மாண்டமான விழா நடைபெறுகிறது. அவர்கள் அனைத்து கட்சியினரையும் அழைத்திருக்கிறார்கள். அதே போல் பிரதமரையும் அழைத்திருக்கிறார்கள். பிரதமர் இந்த நாட்டின் முதல் குடிமகன் என்ற ஒரு நிலையிலே வைத்து அவரை அந்த எஜமானனாக இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள். பல அரசியல் கட்சிகளை அழைத்திருக்கிறார்கள். அதிலே காங்கிரஸ் கட்சி இந்த அழைப்பை மறுத்துவிட்டது அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும். ஆக காங்கிரஸ் கட்சி இந்த அழைப்பை மறுத்தது இந்துக்களுக்கு எதிரான அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலையை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது என்பது பாஜகவினுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. பாஜகவுடைய தேசிய அளவிலான தலைவர்கள் பலருமே இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். நாளைக்கு பிறகு அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் பொழுது இந்த ராமர் ஆலய அரசியல் அல்லது ராமர் ஆலயம் ஒரு அரசியல் போராட்டத்திற்கு ஒரு பெரிய மையப்புள்ளியாக ஆகும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மக்கள் எப்படி இந்த ராமர் ஆலயத்தை மையமாக வைக்கப்படும் அரசியலை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், யாருக்கு இதனால் அதிக லாபம், எது யாருக்கு நஷ்டங்கிறதை வருகின்ற சமயம் சொல்லும் என்று சொன்னாலும் கூட உறுதியாக இந்த பெரும்பான்மை வர்சஸ் சிறுபான்மை, மெஜாரிட்டி வர்சஸ் மைனாரிட்டி அரசியல் களம் அமைவதற்கு இந்த ஆலய விழா பெரிய ஒரு ஆயுதமாக, அரசியல் ஆயுதமாக பயன்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பல இடங்களில் நம்ம பேசியிருப்பது போல கவுண்டர் கன்சாலிடேஷன், எப்படி ஒரு பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் சிறுபான்மையினுடைய வாக்குகளை கட்டமைத்து கன்சாலிடேட் செய்து அதை வைத்து அரசியல் செய்து வந்தார்களோ அதையே இன்று பெரும்பான்மை கட்சி, வலிமை மிகு கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் வலதுசாரி கட்சிகளும் மெஜாரிட்டியை பயன்படுத்தி, பெரும்பான்மையை பயன்படுத்தி அந்த கன்சாலிடேஷன், எலக்டரல் கன்சாலிடேஷன், தேர்தலில் அவருடைய வாக்குகளை கையகப்படுத்த இதை ஒரு பெரிய ஒரு களமாக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற சந்தேகமில்லை. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இனி வருங்காலங்களில் இது சம்பந்தப்பட்ட அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் களத்தின் உண்மை. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த நிகழ்வு ஒரு மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றின் பக்கங்களிலே இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அரசியல் திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் உங்களோடு நான் இணைந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.